கடகராசிக்காரர்களுக்கு விடிந்தே விட்டது, விடியல் வந்து விட்டது அப்படிங்கிறது தான் உண்மை. ஐயா, போன வருஷம் ஏப்ரல்லே அஷ்டமச்சனி முடிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்க. ஆனால் அஷ்டமச்சனிலாம் ஒன்றும் நடக்கலைங்க. ஏதோ அப்படியே இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன், இப்போ வெறுமனே கஷ்டப்படுறேன், அவ்வளோதான். இதுதான் கடகராசிக்காரோடைய இப்போ நிலைமை. ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கும் உள்ள லேச வித்தியாசம். இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன்ற மாதிரி தான் இன்றைக்கி லெவல். ஆயில்ய நட்சத்திரமாக இருக்கட்டும், பூச நட்சத்திரமாக இருக்கட்டும், 2025 இருந்தது. அது எல்லாம் முடிந்து கஷ்டப்படுவதிலிருந்து விலகி இனிமேல் சாதனைகளை செய்ய போகிறேன், இஷ்டமான சில விஷயங்கள் எனக்கு நடந்து கொண்டிருக்கின்றன என்கின்ற மாதிரியாக நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கின்ற வருடமாக 2026ஆம் ஆண்டு கண்டிப்பாக கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்கும். விடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறதுலே உங்களுக்கு புரியும். ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய பாக்கியாதிபதியான சகலத்தையும் கொடுக்க கடமைப்பட்டவரான குரு பகவான் உங்களுடைய ராசியிலே வந்து உச்சத்தை அடைய போகிறார். உங்கள் திறமைகள் வெளியே வரக்கூடிய ஆரம்பங்கள் இந்த வருஷத்திலிருந்தே இருக்கும். ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு உங்களை இது வரைக்கும் இதெல்லாம் பீடிச்சிருக்குதுன்னா கையை கட்டி போட்டது, காலை கட்டி போட்டது, உறவுகளால் இப்படி வந்தது அப்படி வந்தது, ஒரு செயலை பண்ண முடியாமல் இருக்கிறீங்க இல்லையா, அந்த செயலை பண்ண முடியாமல் இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் எல்லாம் அப்படியே கடகடகடன் போய் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. முதல் 5 மாதத்துக்கு பெரிய யோகங்கள் இருக்காது. இந்த முதல் 5 மாதங்கள் தேவையில்லாத பயணங்கள் இருக்கும். பிற்பகுதி 7 மாதங்கள் மிகப்பெரிய அளவில் சாதனைகளை செய்யக்கூடிய இயல்பான பழைய கடகராசிக்காரர்களை திரும்பி பார்க்கக்கூடிய ஆண்டாக அமைந்திருக்கிறது 2026 கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும்.